Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் சாதகமான ஆட்சியாளரை அல்லாஹு தஆலா ஆட்சியில் அமர்த்துவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களுடைய வியாபார ஸ்தலங்களை, வீடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். உலக தொழிலாளர் தினமாக மே 1ஆம் தேதியை அனுஷ்டரிக்கப்படுகிறது. எனவே தொழிலாளர்களினுடைய உரிமைகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில தகவல்களை நாம் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாம் எதை கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. இன்றைய உலகில் பொருளாதாரம் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு நபர் தான் மட்டுமே உழைத்து முன்னேற முடியுமா என்று சொன்னால் அப்படி உழைக்க முடியாது. அவர் சம்பாதிப்பதற்கு, ஒரு தொழிலை, ஒரு கடையை நடத்துவதற்கு, அவருடன் பணியாற்றுவதற்கு உதவியாளர்கள் தேவை. அந்த உதவியாளர்களைத்தான் நாம் இன்றைக்கு ஊழியர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், பணியாளர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அது ஊழியராக இருக்கிற போது, தொழிலாளியாக இருக்கிற போது, தொழிலாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முதலாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆன், ஹதீஸ் தெளிவாக சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிஸ்தஅஜர அஜீரன் ஃபல்யுஅலிம்ஹு அஜ்ரஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு நபரை நீங்கள் பணியில் அமர்த்தினால், பணியில் அமர்த்துவதற்கு முன்பாகவே அதற்குண்டான கூலி என்ன என்பதை நீங்கள் அவருக்கு அறிவித்து விடுங்கள். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கூலி, இந்த வேலைக்கு இவ்வளவுதான் கூலி என்பதை முன்கூட்டியே நீங்கள் அறிவித்து விடுங்கள். அவருக்கு தெரியப்படுத்தியதற்கு பிறகு நீங்கள் அந்த வேலையை வாங்குங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். வேலையை வாங்கியதற்கு பிறகு
இவ்வளவுதான் நான் தருவேன் என்று நாம் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ முதலில் வேலை செய், உன்னுடைய வேலையை பார்த்து நான் உனக்கு ஊதியத்தை தருகிறேன், கூலியை தருகிறேன் என்று சொல்லக்கூடாது. அதை தடுத்தும் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி ஒரு ஊழியரை நீங்கள் வேலைக்கு அமர்த்தக்கூடாது. வேலை வாங்கியதற்கு பிறகு நான் இவ்வளவுதான் தருவேன் என்று சொல்லக்கூடாது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஸ்தஜுர ஹத்தா யுபய்யின லஹு அஜ்ரஹு. அவருடைய ஊதியத்தை அறிவிக்காமல் இருக்கும் வரைக்கும் அவரை நீங்கள் பணியில் அமர்த்த வேண்டாம். அப்படி அமர்த்துவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் என்பதாக நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்கிற கிதாபிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு வேலைக்கு இவ்வளவுதான் ஊதியம், இவ்வளவுதான் கூலி என்பதை அவருக்கு தெரிவிக்காமல், அவரிடத்திலே சொல்லாமல் முதலில் வேலையை வாங்கக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நபிமார்கள் வேலை செய்திருக்கிறார்கள், வேலைக்கு ஆள் வைத்து வேலை வாங்கியிருக்கிறார்கள். அப்படி வேலைக்கு ஆள் வைத்து வாங்குகிற போது, வேலையை வாங்குகிற போது இவ்வளவுதான் கூலி என்பதை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கால இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தப்னதைய ஹாதைனி அலா அன் தஜுரனி ஸமானிய ஹிஜஜ் ஃபஇன் அத்மம்த அஷரன் ஃபமின் இந்திக். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு வேலையாளையாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூலிக்கு அமர்த்துகிறார்கள். அப்படி அமர்த்துகிற போது, நீங்கள் என்னிடத்தில் 8 வருடம் வேலை செய்தால் என்னுடைய 2 மகள்களில் ஒரு மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்று வேலை செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் கூலியை தெரிவித்து விட்டார்கள். எத்தனை வருடம் வேலை செய்ய வேண்டும், எவ்வளவு காலம் வேலை செய்ய வேண்டும், அதற்குண்டான கூலி என்ன என்பதை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிவித்ததற்கு பிறகு, அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு வேலையை வாங்குகிறார்கள். நீங்கள் 10 வருடம் நீங்கள் வேலை செய்தால் அது உங்களுடைய விருப்பம் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே நாம் பார்க்கிறோம், ஒரு வேலைக்கு நாம் ஒரு நபரை நியமிக்கிற போது முன்கூட்டியே நாம் அதற்குண்டான கூலி எவ்வளவு என்பதை நாம் தெரிவித்து விட வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபருக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்திலே வழக்காடுவேன் என்பதாக சொன்னார்கள். சலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமத்தி. கியாமத்து நாளில் நான் 3 நபருக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடுப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர. என்னை வைத்து, அல்லாஹுவை வைத்து வாக்குறுதி அளித்ததற்கு பிறகு, நான் இதை அல்லாஹ்வின் பெயரில் நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியதற்கு பிறகு அதை சொல்லாமல் யார் விட்டு விடுகிறாரோ, அதை செய்யாமல் யார் விட்டு விடுகிறாரோ அவருக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2வது நபர் வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு. 2வது நபர் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதரை கொண்டு போய் அடிமையாக விட்டு அதனுடைய கிரயத்தை யார் சாப்பிடுகிறாரோ அவருக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன். 3வது நபர் வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதஹு அஜ்ரஹு. ஒரு மனிதரை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பணியில் அமர்த்தியதற்கு பிறகு, அவரிடத்தில் வேலை வாங்கியதற்கு பிறகு, அவர் வேலை செய்து முடித்ததற்கு பிறகு அவருக்கு ஊதியத்தை தரவில்லை என்று சொன்னால், அவருடைய கூலியை அவருக்கு கொடுக்காமல் ஏமாற்றினால் நான் அவருக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் கிதாபிலே பதிவாகி இருக்கிறது. எனவே நாம் ஒரு வேலையை வாங்கியதற்கு பிறகு கூலியை, அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காமல் விடக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். நபி அவர்கள் அப்படி செய்தால் அவருக்கு எதிராக வழக்காடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கூலியை அவர்களுடைய வியர்வை உலருவதற்கு முன்பாகவே கொடுத்து விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள்.
நீங்கள் ஊதியத்தை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூலியை நீங்கள் நிர்ணயித்ததற்கு பிறகு அதை குறைத்து கொடுக்கவோ அதை கொடுக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி ஒரு வேலை செய்தால் நீங்கள் மோசடி செய்தத பட்டியலில் எழுதப்படுவீர்கள் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே தொழிலாளிகளை நாம் கையாளுகிற போது முதலாளிமார்கள் கவனிக்க வேண்டிய சில செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு நபரை வேலைக்கு அமர்த்துகிற போது அவரிடத்திலே முன்கூட்டியே நாம் பேசிவிட வேண்டும். முதலாளிகள், நீங்கள் உங்களுக்கு கூலி எப்படி வேண்டும்? தினக்கூலியாக வேண்டுமா, அல்லது வாரக்கூலியாக வேண்டுமா, அல்லது மாத கூலியாக வேண்டுமா? அவர் எப்படி கேட்கிறாரோ அந்த அடிப்படையில் அவருக்கு உண்டான ஊதியத்தை, கூலியை கொடுத்து விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு நாம் ஊழியர்களுடைய விஷயத்திலே கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஊழியர்கள் ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகிற போது அவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு யூத சிறுவன் உடல்நிலை சரியில்லாமல் போன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க சென்றார்கள். அந்த யூத சிறுவனை நலம் விசாரிக்க போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி போனப்ப அவர் உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் சக்கராத்துடைய நேரத்தில் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் தன்னுடைய தந்தையை பார்த்தார். அந்த யூத சிறுவன் அவருடைய தந்தை சொன்னார், கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்லி. தந்தை அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அவர் கலிமாவை சொன்னார். சொன்னதற்கு பிறகு சற்று நேரத்தில் அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டது. அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஊழியருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், ஊழியருக்கு ஏதாவது பாதிப்பு என்று சொன்னால், நபி அவர்கள் போய் நலம் விசாரித்திருக்கிறார்கள், ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். சக்திக்கு மீறி வேலை வாங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா துகல்லிஃபூஹும் மா யக்லிபுஹும் ஃபஇன் கல்லஃப்துமூஹும் ஃபஅஈனுஹும். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. நீங்கள் உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியரிடத்திலே நீங்கள் ஒரு வேலையை வாங்குகிறீர்கள். அது உங்களுக்கே தெரியும், அது நாம் கொடுத்திருக்க வேலை, அவருடைய சக்திக்கு மீறி நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் அவரோடு சேர்ந்து நீங்களும் உதவி செய்யுங்கள். அப்படி கொடுக்கக்கூடாது. அவருடைய சக்திக்கு மீறிய வேலையை கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு வேலை கொடுத்து விட்டால் அவரோடு சேர்ந்து நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, வேலையாட்களுக்கு அதிகமான வேலை கொடுக்கிறார்களா அல்லது சரியாக கொடுக்கிறார்களா என்பதை வாரத்திற்கு ஒரு முறை கண்காணிப்பாங்களாம். எல்லோரையும் கண்காணிப்பார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கிற போது அவர்கள் வலம் வருவார்கள், யார் யாருக்கு எப்படி வேலை செய்கிறாங்க. அதே போல தொழிலாளர்கள், ஊழியர்கள் வேலை செய்யாமல் ஏமாற்றினால் அவர்களையும் கண்டித்திருக்கிறார்கள். இன்றைக்கு முதலாளிமார்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அவர்கள் இருக்கிற போது ஒரு மாதிரி வேலை செய்வது. தொழிலாளிகள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, முதலாளிகள் இருக்கிற போது, கண்காணிக்கிற போது, மேனேஜர் இருக்கிற போது ஒரு மாதிரி வேலை செய்வாங்க. அவர்கள் இல்லாமல் போகிவிட்டால் அவர்கள் வேலையை ஏமாற்றுவது, மோசடி செய்வது, இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். எனவே இதுவும் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கண்காணிக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான் என்கிற சிந்தனை ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஊழியருக்கும் இருக்க வேண்டும். உங்களை மேனேஜர் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், உங்களை அல்லாஹ் கண்காணித்து கொண்டு இருக்கிறான். உங்களை யார் கண்காணித்தாலும் கண்காணிக்காவிட்டாலும் நீங்கள் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். முதலாளி இருந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிறது, முதலாளி இல்லை என்று சொன்னால் ஒரு மாதிரி நடந்து கொள்வது, இது தவறு என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. தொழிலாளர்கள் ஒரே மாதிரியாக நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. தொழிலாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, கண்காணிப்பு இல்லை என்று சொன்னால் ஏமாற்றுகிறார்கள், கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் ஏமாற்றுகிறார்கள். இது மிகப்பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதியாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இரவு நேரத்திலே அவர்கள் ஒழு செய்வதற்கு தாங்களாகவே தண்ணீரை எடுத்து வந்து ஒழு செய்கிறாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வேலையாட்கள் என்னாச்சு, வேலையாட்கள்கிட்ட சொல்லலாம், தண்ணி எடுத்து சொல்லலாம்ல என்று கேட்கிற போது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, இரவு நேரம், தொழிலாளிகளும் அவர்களும் மனிதர்கள் தான், அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், அவர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது, அவர்களுடைய சக்திக்கு மீறி வேலை வாங்கக்கூடாது. எனவே நான் இந்த வேலை இரவு நேரமாக இருப்பதால் நானே இந்த வேலையை செய்து கொள்கிறேன் என்பதாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக நாம் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. எனவே ஓய்வுடைய நேரத்தில் அவர்களுக்கு எந்த விதமான வேலை வாங்கக்கூடாது, அவர்களுக்கு சக்திக்கு மீறி வேலையை கொடுக்கக்கூடாது. அதே போல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளுநராக இருந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய பணியாளரை ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்பிச்சாங்க. அனுப்பியதற்கு பிறகு அவர் செய்து கொண்டிருந்த வேலை, அவர் உணவை தயார்படி செய்து கொண்டிருந்தார், ரொட்டி தயார் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு வேலைக்கு அனுப்பிச்சாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு வேலைக்கு அனுப்பிவிட்டு அந்த வேலையை தாங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த ரொட்டி செய்யக்கூடிய வேலையை தாங்க செஞ்சாங்க. வெளியூர்லேருந்து ஒரு நபர் வந்தார். வந்து பார்த்து விட்டு, ஆளுநராக இருந்து கொண்டு, பெரிய பதவியில் இருந்து கொண்டு, பொறுப்பில் இருந்து கொண்டு நீங்கள் போய் செய்கிறீங்களே, வேலை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொன்ன செய்தி கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. ஒரு நபர்கிட்ட ஒரு வேலை தான் வாங்கணும், ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் வாங்க வேண்டும். நான் அவரை இன்னொரு வேலைக்கு நான் அனுப்பி இருக்கிறேன், அவர் போய்விட்டு அந்த வேலையை முடித்து விட்டு மீண்டும் வருவதற்கு தாமதமாகும், எனவே நான் இந்த வேலையை நான் செய்கிறேன் என்பதாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, தொழிலாளிகள்கிட்ட ஊழியர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னைக்கு சொல்லித்தராங்க. ஹுஸ்னுல் மலிகத்தி நமாஉன், ஒவ்வொரு முதலாளிமார்களும் கவனிக்க வேண்டிய ஒரு வாசகம் இது. ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய, குடும்பத்திலும் சரி ஒவ்வொரு வீட்டிலேயும் சரி கவனிக்க வேண்டிய ஒரு வாசகம் இது. ஹுஸ்னுல் மலிகத்தி நமாஉன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பணியாளர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பணியாளர்களிடத்தில், ஊழியர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்வது அது உங்களுடைய வாழ்வில் அபிவிருத்தி ஏற்று கொடுக்கும். இன்னைக்கு பார்க்குறோம், பல கடைகளில் தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், எந்த கடைகள் என்ன கிடையாது, சேர் கிடையாது. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, காலையில் வந்து அதிலிருந்து இரவு வரைக்கும் நின்று கொண்டே தான் இருக்க வேண்டும். எத்தனையோ ஜவுளி கடைகள், மருந்து கடைகள், பெரும்பாலான கடைகளில் தங்களுடைய கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு அவர்கள் சிறிது நேரம் கூட உட்காருவதற்கு அனுமதி கிடையாது. இது மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீட்டில் கூட தங்களுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல பெண்கள் தங்களுடைய மருமகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, விடாமல் வேலை வாங்குறது, ரெஸ்ட் கொடுக்காமல் வேலை வாங்குவது. பணியாளர்களிடத்திலேயே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற போது, உங்களுடைய மகனுக்கு நீங்கள் கட்டியிருக்கிற பெண் பிள்ளைகள் மருமகளாக வந்திருப்பவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் இன்னமும் நற்குணமாக நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய வேலைகளில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இது போன்ற விஷயங்களில் இஸ்லாமியர்கள் பின்தங்கி தான் இருக்கிறார்கள். வேலை வாங்கக்கூடிய விஷயத்தில் தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, அளவுக்கு அதிகமான வேலை, ரெஸ்ட் இல்லாமல் வேலை. இதெல்லாம் நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஸூஉல் ஹுலுகி ஷுஉமுன், தீய குணத்தோடு நடந்து கொள்வது அது துர்பாக்கியத்தை உண்டாக்கும் என்பதா சொன்னாங்க. நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நல்ல குணத்தோடு நடந்து கொண்டால்
அது வாழ்விலே பரக்கத்தை ஏற்படுத்தும். தீய குணத்தோடு நடந்து கொண்டால் அது துர்பாக்கியத்தை உண்டாக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மஅரூர் பின் சுவைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்கள் மதீனாவுக்கு போனோம், ஒரு குழுவாக போனோம். அப்படி செல்லுகிற போது ரபதா என்கிற இடத்தில் ஹஸ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய பணியாளையும் நாங்கள் பார்த்தோம். 2 பேர்த்தையும் நாங்கள் பார்த்தோம். 2 பேரும் ஒரே மாதிரியான ஆடை, முதலாளியும் தொழிலாளியும் ஒரே மாதிரியான ஆடை அணிஞ்சிருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், ஏன் இவருக்கு போய் புதிய ஆடை கொடுத்துருக்கீங்க, நீங்களே அணிந்து கொண்டு இவருக்கு வேறொரு ஆடை கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஒரு ஹதீஸை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சொன்னாங்க. ஹுவ இஹ்வானுக்கும், தொழிலாளர்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், தொழிலாளர்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹு தஆலா உங்களை செல்வந்தராக ஆக்கி உங்களுக்கு கீழ் பணிவிடை செய்யக்கூடிய நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் அவர்களது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஃபஅத்இமூஹும் மிம்மா தஅகுலூன், நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஃபஅத்இமூஹும் மிம்மா தஅகுலூன், நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதையே உண்ண கொடுங்கள். பல கடைகளில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, சாப்பிட முடியாதுங்க. தொழிலாளர்கள் ஊழியர்கள் சொல்லக்கூடிய பதில், பெரும்பாலான கடைகளில் உணவை குறித்து நீங்கள் கேட்டு பாருங்க, சாப்பிட்ற மாதிரியா இருக்குது, என்ன பண்ணுறது, வயிற்று பொழப்பும் சாப்பிட வேண்டியதாக இருக்கு என்று சொல்கிறார்கள். இது தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅத்இமூஹும் மிம்மா தஅகுலூன், நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க. வல்பிசூஹும் மிம்மா தல்பிசூன், நீங்கள் எதை ஆடையாக அணுகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க. ஊழியர்கள் என்பவர்கள் நம்மை விட தரம் தாழ்ந்தவர்கள் கிடையாது, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபின் இல்லா இஸ்ஸா, தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் பிறந்த அத்துணை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். இருந்தாலும் முதலாளிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபின் இல்லா இஸ்ஸா, ஏதாவது தவறு செய்கிற போது, ஊழியர்கள் தவறு செய்கிற போது நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னிக்கும் போது அல்லாஹு தஆலா உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தி தருவான். சின்ன சின்ன தப்புக்கு, சின்ன சின்ன தவறுக்குன்னு செய்யக்கூடாது, அவர்களை எடுத்திருந்து பேசக்கூடாது, அவர்களை உதாசீனமாக திட்டக்கூடாது, அவருடைய மனது புண்படும்படி பேசிவிடக்கூடாது, மன்னிக்கணுங்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, எத்தனை தடவை மன்னிக்கிறது? கம் நஃபு யா ரசூலல்லாஹ், கம் நஃபு அனில் ஹாதிம், எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபரை நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆச்சரியப்படுவீங்க, இப்படிலாம் மன்னிச்சா என்ன செஞ்சிருவாங்க, ஊழியர்கள் ஏமாத்துவாங்கன்னு சொல்லுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர ஹதீஸை பாருங்க, உஃபு அன்ஹு ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னியுங்கள். நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை, ஊழியர்களை, தொழிலாளர்களை ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிக்கணுமா? நாம் என்ன செய்வோம், ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை என்ன செய்வோம், எடுத்தெறிஞ்சு பேசுவோம். அவருடைய மனது கஷ்டப்படுகிற அளவுக்கு, அவருடைய உள்ளம் நோகிற அளவுக்கு அவரை உதாசீனமாக பேசிவிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்கள் மன்னித்து பழகுங்கள். அப்படி மன்னிக்கிற போது உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான், உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கோபத்தை மென்று விழுங்குங்கள், உங்களுடைய பணியாளர்கள் செய்யக்கூடிய தவறை நீங்கள் மன்னிக்கிற போது அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. இப்படி ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒழு செய்வதற்கு பணியாளர்கள் தண்ணி ஊற்றுவாங்க. ஒரு நாள் அப்படி ஒழு செய்வதற்கு தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிற போது அந்த வேலை செய்யக்கூடிய பெண்மணியினுடைய கை நழுவி என்ன செஞ்சிருச்சு, அந்த பாத்திரம் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தில் பட்டுருச்சு. முகத்தில் பட்டு முகம் வீங்கிருச்சு.
உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய கோபத்தை மென்று விழுங்கினார்கள். கோபத்தை அடக்கி கொண்டு சொன்னாங்க, நான் உன்னை உரிமை விட்டுறேன்ட்டான். உரிமை விட்டுறேன்னு சொல்லி அந்த பெண்மணியை உரிமை விட்டாங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்தினார். நாமளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? அவர்களை கடுமையாக தண்டித்திருப்போம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முறை பிரகாரம் குற்றவாளிகள், தொழிலாளர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களை மன்னிக்க பழக வேண்டும் என்பதாக சொல்லி கொடுத்தாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேருக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை என்ன செய்கிறான்? லேசாக்குகிறான். 3 பேரினுடைய மரணத்தை அல்லாஹு தஆலா லேசாக்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலாசுன் மன் குன்ன ஃபீஹி ரஃபகல்லாஹு பிஹி வ அத்கலஹு ஜன்னத்தஹு. மரணத்தை லேசாக்குகிறான், அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறான். யார் பலகீனமான நபரிடத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறார்கள்? முதலாவது நபர், பலகீனமான நபரிடத்துல மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்படி நாம் நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா லேசான மரணத்தை தருகிறான், சுவர்க்கத்தை தருகிறான். இரண்டாவது, பெற்றோர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மூணாவது, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். யார் இப்படி நடந்து கொள்கிற இந்த 3 நபருக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தை லேசாக்குகிறான், அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நபி அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறு குழந்தைகள் பேசாமல் இருங்க. குத்துபா என்பது தொழுகைக்கு நிகரானது. குத்பா ஓதும்போது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எனவே சிறிய மாணவர்கள் என்ன செய்யக்கூடாது? பேசாமல் தொழுகைக்காக வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து என்ன